சார் எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன் என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அதோ அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏன் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம். பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் போறாங்க. வாழ்த்துக்கள். அஸ்து மகனே. தேங்க்யூ. எஸ் கவின். வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா. என்னடா? அப்பா படம் செல்ல அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்ட தூக்க மாத்த சாப்பிட்டே சொல்றேன். இங்கம்மா. உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்திலாம் பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா? வழியில ஏதோ சத்தங்கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல. உள்ள வந்தா தெரியும். வாங்க. அட ஏனுங்க மணி எல்லாம் பேண்ட் பேண்ட் முழிக்கிறீங்க? அதுதான் கழுத்துக்கு மேல டை கடிக்கு மாப்பிள வந்துட்டாரல்ல. ஆக வேண்டியது பாருங்க மணி. யாரா மாப்பிள? வாய் முடுறா. நல்ல ஆளுவே. இதான் பொண்ணுன்னா நீதான் மாப்பிள. ரோட்ல போற என்ன கத்தி காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்துடலாமே. மாப்பிள பொண்ணு பொண்ணெல்லாம் பேத்துருவேன். யாரா அந்த பொண்ணு? பொண்ணு யாரா? பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு மூஞ்சி மறந்து போச்சா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. வாய் முடுறா. செய்யற தப்ப செஞ்சுட்டு எங்க வாய் முட சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? நீங்க எல்லாம் சொல்றதுனால தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழனி. தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகுனால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமாத்தால் எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. போச்சுக்காதுங்க. நான் தனியா அழிச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்கு வரேன். வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன்னா படிக்காதவன்னா என்னடே? ஆமடே. சபத்துக்கு பிறந்த மூதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருப்பு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம்.
உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போன. என்னையா நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற டாக்டர் கிட்ட எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றான் ஆளு? இந்த பொண்ணுக்கு இந்த தாலி கட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவர ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப வந்து பேய் முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. இவர் உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதான் இதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். மரியாதை உன் தாங்கிட்ட. திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே, போய் எடுத்துக்குள்ள போடா. என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. யாருங்க? டான்ஸ் டீச்சர் லட்சுமி பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்களை அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ, டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது, பிராந்தி கொண்டா. என்னங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த 1 வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும், அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மனைவியா வர வேண்டியவன் நான் தானே. எனக்கு மனைவியா வர வேண்டியவ ஒரு கோடீஸ்வரடி. என்னுடைய தலையெழுத்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டானுங்க. இப்ப கூட அந்த தாலியோட உன்னை அடிச்சு வெளியே திருத்த முடியும். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, தெரியுமா? வேண்டாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னடி, என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னா உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம 2 பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க, நான் நல்லவன். என்னங்க இது? அதுதான் உண்மை, நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு தாலியாவது மிஞ்சோன்னு. என்னடி சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா? சரிங்க, நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி ரூம் எங்க இருக்கு? ஹலோ, எம்டி ரூம் எங்க இருக்கு? அங்கதான். தேங்க் யூ. சாரி, என் பேர் லதா. ஓ, அது நீங்க தானே? நீங்க இங்க வேலையில சேர வருவீங்கன்னு எம்டி சொன்னாரு. உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாளையில இருந்து அந்த பொண்ணு இங்க தான் வேலை செய்ய போகுது. அப்போ நல்லா பாத்துக்கலாம். இப்போ வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கவனிக்கலாம்.